உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ளார வர்றது பெரிய நியூசன்ஸாக நினைக்கிறேன். இந்த நபருக்கு இந்த தொகுதின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி தான் வாங்கியிருக்காரு. அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடியோடைய அஜெண்டாவும் சரி, நயினாரோடைய அஜெண்டாவும் ரெண்டு பேருக்குமே. சொன்னா அகில இந்திய தலைமை அந்த அளவுக்கு இவருடைய பேச்சை கேட்டு அப்படியே முடிவெடுக்கிற நிலையில இருக்கிறாங்க. யூ என்டர் தி அசம்பிளி திஸ் டைம், அதுக்கப்புறமேலு இன் நியர் ஃபியூச்சர் யூ வில் பி த சிஎம்ங்கிற மாதிரி தான் அவர் ப்ராமிசஸ் கொடுத்துருக்காரு. அப்போ அதை கொடுத்த ப்ராமிஸ் இப்போ காப்பாற்றிருக்கு. அதுதான் கடுப்பு. மாநில தலைவராக இருக்க நயினார் நாகேந்திரன் நாளைக்கு பிஜேபிக்கு வேலை செய்யலை, நாளைக்கு அவர் வேலை செஞ்ச ஃபுல்லாக எடப்பாடிக்கு. வெளிப்படையாக நாளைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு தமிழிசை போய் டெம்போவில் ஏறுறாங்க அப்படின்னா அப்போ தேசியத்துக்கு என்ன மரியாதை? சாதி பெருமை உடைய பெண் தான் நாளைக்கு அவங்க, இல்லைன்னு மறுக்கிறீங்களா? மாநில தலைவராக இருந்தப்பையும் கம்ப்ளீட்டாக நாளைக்கு பிஜேபியை ஒரு நாடார் கட்சியாக மாற்றினாங்க, ஜாதி கட்சி மாதிரி. இதை விட நான் வெளிப்படையாகவே இன்னொன்று சொல்கிறேன். கருநாகராஜன் தான் மயிலாப்பூரோட கேண்டிடேட் தெரியுமா? தங்க சோகனான்னு சொல்லிட்டு அவங்க மகளிர் அணி அமைப்பாளர் பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க கருநாகராஜன் சொல்லி ஒரு கடிதம் ஃபர்ஸ்ட் லீக் ஆகுது. மயிலாப்பூர் தொகுதி கருநாகராஜனுக்கு கிடைக்க கூடாதுன்னு திட்டமிட்டு தமிழிசை செய்த செயல்னு சொல்ல. ஆமா, பச்சையா சொல்றேன், திட்டம்லாம் இந்த அம்மா செஞ்ச வேலை தான் அது. எடப்பாடியோடைய எண்ணங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறது நயினார் தான். நயினார மீற இளைஞ தலைமையால அண்ணாமலை லிஸ்ட், அதுக்கு தான் லிஸ்ட் இத்தனை மாசமா இழுத்தது. இப்போ ஏன் இவ்வளவு நாள் ரெடியான லிஸ்ட் எப்பயோ அறிவிக்க வேண்டியது ஏன் இழுத்ததுன்னா அதனால தான். மேடம், நான் தான் சொல்கிறேன்ல, சாத்தூரில் நயினார் கண்டிப்பாக தோக்கறாருன்னு நான் சொல்லிட்டேன். திருச்செந்தூரில் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, A+ கேட்டகரி ரவுடி, 2 தடவை குண்டாஸ் போயிருக்கா. அப்படி ஒனடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சர்க்கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். மிக நீண்ட இழுபறிக்கு பிறகாக தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி இரண்டிலுமே வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல்ல பிஜேபி 27 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பெரும்பாலும் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்குது. பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, எல்லா சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துருக்குன்னா எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறது பார்த்தா 234 சிட்டிங்கில் இருந்தாங்க. இப்போ அவ்வளோ பேருக்கு பிள்ளைக்கு ரூலிங் கவர்மெண்ட் கொடுக்குற பில்டப் மாதிரியே 4 பேருக்கு கொடுக்குறீங்க. 4ல் ஒருத்தவங்களுக்கு அவங்க மாற்றி உறவினர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால அதவும் கணக்கு தான் அப்படிங்கிறீங்க. அண்ணாமலைக்கு கொடுக்காதது தான் நீங்கள் சொல்கிறது தான். இந்த தாமதத்துக்கு காரணமே அவருக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிறது தான். பிஜேபிக்குள்ளார பயங்கரமாக கோபம் சீனியர் லீடர்ஸுங்க பல பேருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணாமலைனால நம்மளுக்கு தேவையில்லாமல் இந்த ஒத்த ஆள்னால தாண்டா லிஸ்ட்டு வீணாக போகுது, இவ்வளோ தூரம் லேட் ஆகுது, கேண்டிடேட்ஸாக இருக்க நம்மளால் போய் தொகுதிக்குள்ளார வேலை பார்க்க முடியல, நம்மளால் போய் இப்போ நாள் நெருங்கிருச்சு, மக்கள்கிட்ட போக முடியல, வெளிப்படையாக நம்ம தான் வேட்பாளர்னு சொல்ல முடியல, சின்னத்துக்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், முகத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு உண்டான கால நேரங்களை அண்ணாமலையால் நாளைக்கு கெடுகிறது அப்படின்னு சொல்லி பிஜேபியில் கடுமையான வருத்தங்கள் இருந்துச்சு. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எடப்பாடி கிட்ட பேசுகிறப்பையோ அவர் வாங்கின தொகுதிகள் எல்லாமே இந்த நபருக்கு இந்த தொகுதின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி தான் வாங்கியிருக்காரு. ஸோ அதில் வெளிப்படையாக அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடியோடைய அஜெண்டாவும் சரி, நயினாரோடைய அஜெண்டாவும் ரெண்டு பேருக்குமே. ஏன்னா எடப்பாடியோடைய எண்ண ஓட்டத்தினால தான் நயினார் நம்ம சொல்கிறோம், நம்ம அந்த சீட்டு ஒதுக்கீடுலேயே அவர் நிறைய இடத்துல விட்டுட்டார். நம்ம சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவர் அவருக்கு என்னவோ, அவர் தேசியத்தின் பார்வையில் ஒரு மாநில தலைவராக இருக்கோமே, நம்ம தேசியம் சொல்கிறத கேட்கணுங்கிறத விட எடப்பாடி நாளைக்கு நமக்கு முக்கிய அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், நம்மளை ஒரு வேளை நம்ம துணை முதலமைச்சர்னு பிஜேபி நம்மளை முன்மொழிஞ்சால் அதை அவர் எடப்பாடி ஏற்றுக்கணும், அதுக்காக அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓடணும்னு நினைக்கிறாரே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஒரு பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் செயல்படவில்லை. 2 பேருமே நாளைக்கு ரொம்ப டார்கெட்டடாக இருந்தது அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கக்கூடாது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிசஸ் மாநில தலைவர்லேருந்து எடுக்கப்பட்டப்ப அவர் ராஜ்யசபா எதிர்பார்த்தார், பிறகு மத்திய மந்திரி எதிர்பார்த்தாரு, திரும்பியும் நாளைக்கு தேசிய பொதுச் செயலாளர் கொடுப்பாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. எந்த இடத்துலையும் அவருக்கு அந்த முக்கியத்துவங்கள் கொடுக்காமல் இருந்தப்போ அமித்ஷா அவர்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னது, நீங்கள் ஸ்டேட் பாலிட்டிக்ஸுக்கு தான் சரியான ஆள், தமிழ்நாட்டுக்குள்ளார தனிப்பட்ட முறையில் பிஜேபியை வளர்ப்பதற்கு
நீங்கள் தான் சரியான ஆளு, அதனால் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். யூ என்டர் தி அசம்பிளி திஸ் டைம். அதுக்கப்புறமேலு இன் நியர் ஃபியூச்சர் யூ வில் பி த சிஎம்ங்கிற மாதிரி தான் அவர் ப்ராமிசஸ் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த கொடுத்த ப்ராமிஸ் இப்போ காப்பாற்றிருக்கு. அதுதான் கடுப்பு, அதுதான் கோபம். மொதல் விஷயம், நாளைக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அண்ணாமலை என்றைக்குமே சுயநலமாக தான் செயல்பட்டிருக்கிறார். அவர் யாருக்கும் உறுதுணையாக இருந்தவங்களுக்கும் ஆதரவாக இருந்தவங்களுக்கும் எதுவும் செஞ்சதில்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதனால் நாளைக்கு இதே சூடு அவருக்கு படுறப்போ தான் தெரியும். ஒரு இடத்தில் விசுவாசமாக இருந்து உண்மையாக இருந்து எல்லாத்தையும் இழந்து அவங்க நாளைக்கு நம்மளை அங்கீகரிக்கலை, கை விடுறாங்கங்கிறப்ப அந்த வழி என்ன அப்படிங்கிறத வெளியில் வேடிக்கை பார்க்குறப்ப தெரியாது, அனுபவிக்கிறப்ப தெரியுதில்ல. இப்போ இதை அனுபவிக்கணும் அண்ணாமலை. நியாயப்படி பார்த்தால் பாவம் தான், ஆனால் நாளைக்கு ஏன் வயிற்றுச்சலுக்கு பரவாயில்ல அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். வாங்கினாலும் ஜெயிக்க மாட்டாருங்கிற ஒரு பக்கம். தேசியத்தில் வந்து நயினார் சொல்லியிருக்கிறாரு, இல்லை அண்ணாமலைக்குன்னு ஒரு ஸ்டேச்சர், அவர் ஏன் சீட்டு கொடுக்கலங்கிறதுக்கு ஒரு நியாயம் பேசுகிறார் நயினார். அண்ணாமலைக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, அது வந்து நாளைக்கு ஏற்கனவே 2 தடவை எலெக்ஷனில் நின்று தோத்துட்டாரு. இப்போ செந்தில் பாலாஜி நிற்கிறப்ப அது கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ திரும்பி இவர் நாளைக்கு அங்கே நின்னார் அப்படின்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற ஏற்கனவே மோட்டிவ், அதாவது என்னென்னா வானதியும் செந்தில் பாலாஜியும் ஒரே கம்யூனிட்டி, வேறு வேறு கட்சிகள், ஆனால் நாளைக்கு அவங்களுக்குள்ளார நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்குது. எனக்கு எய்த்தாப்பில் நீ நிற்காதுன்னு இந்த மாதிரி முன்கூட்டியே தெரிஞ்சு செந்தில் பாலாஜி சொல்லி தான் நான் எடப்பாடி கிட்ட கேட்டுட்டு நவுந்து வந்தேன்னு பேசியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வானதி சீனிவாசன்ட்ட முன்கூட்டியே சொன்னார், என்கிட்ட நிற்காதீங்க, நான் இங்கே தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இவங்க எடப்பாடி கிட்ட மெதுவாக அவங்க வேறு தொகுதி கேட்டு நவுந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இது நயினார் வந்து என்ன சொல்கிறாரு, 2 பேர்த்துக்கும் அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்க நீண்ட கால பணிப்போர், அவங்களுக்குள்ளார இருக்க குடும்ப தகராறு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக அண்ணாமலை நின்னா செந்தில் பாலாஜி இறங்கிட்டு நான் தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு பண்ணுவார். இப்போ அண்ணாமலைக்கு இருக்கிற ஸ்டேச்சருக்கு 3வது தடவை திரும்பி தோல்வி அடைந்தால் அவருக்கு இருக்கிற இமேஜ் உடஞ்சிரும். அதனால அவருக்கு சீட்டு கொடுக்க வேணாம். அப்படி எப்படி ஒரு மாநில தலைவர் வந்து மேலே ப்ரப்போசல் கொடுக்குறாரு. இதில் நாளைக்கு இப்போ திமுகலாம் பார்த்திங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் எம்எல்ஏ, இத்தனை ஆண்டு காலம் எம்பி, இத்தனை ஆண்டு காலம் அமைச்சர்னு ஒரு பட்டியல் போடலாம். இப்போ பிஜேபி பட்டியலில் பல பேர் இருக்கிறான். இத்தனை தடவை எம்எல்ஏ வேட்பாளராக இருந்தார், இத்தனை முறை எம்பி வேட்பாளராக இருந்தார்னு வெறும் எலெக்ஷனில் நிற்கிறது மட்டுமே வேலையை வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை தோற்றுவார், அவர் ஸ்டேச்சருக்கு பாதிப்பு வந்துடும்னு நயினார் அவரை தவிர்க்கிறது எந்த உள்நோக்கத்தை சார்ந்து இருக்கிறது? இல்லை, நயினார் வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேச்சர் வந்து பாதிக்கப்படும், அதனால வேண்டான்னு அகில இந்திய தலைமைக்கு சொன்னால் அகில இந்திய தலைமை அந்த அளவுக்கு வந்து இவருடைய பேச்சை கேட்டு அப்படியே வந்து முடிவெடுக்கிற நிலையில் இருக்கிறாங்க. டிஸ்கஷன், அதாவது இங்கே வந்து இவங்க சீட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இவங்க இதுதான் அப்படின்னு வேட்பாளர் பட்டியல் ஏடிஎம்கே அறிவிக்கிறப்பே பிஜேபி அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டிஸ்கஷனே இது பண்ணலை, நாங்கள் சீட்ஸை ஃபைனலைஸ் பண்ணல, பியூஷ் கோயல் வரத்துக்கு ஏதோ 2 நாள் ஆச்சு போல், அதுக்குள்ளார இவர் எடப்பாடி அறிவிச்சிட்டாரு. அங்கேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் இவர் அண்ணாமலை திரும்பி இதை இஷ்யூஸை ரைஸ் பண்ணுறப்ப நாளைக்கு இந்த விவரங்கள் நாளைக்கு திரும்பி டெல்லி என்ன ஏதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறப்ப இவர் சில கருத்துக்களை வைப்பார்ல, எதனால் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு வைக்கிற இடங்களில் அண்ணாமலைக்காக நயினார் வைத்த வாதங்கள் இதுதான் தேசியத்தில். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில 5 தொகுதிகள் நம்ம போன தடவை பேசணும், 5 தொகுதிக்காக பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. ஏடிஎம்கே கிட்ட அந்த மாற்று தொகுதிகள் கேட்குறாங்க, 2 தொகுதிகள் கூட கேட்குறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். எடப்பாடி ரொம்ப கிளியராக நாங்கள் வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டோம், எங்கள் வேட்பாளர்கள் மக்கள்கிட்ட இறங்கிட்டாங்க, நான் பிரச்சாரத்தை தொடங்கிட்டேன், இந்த சமயத்தில் நீங்கள் போய் மாற்றுங்க அப்படின்னா என்னால் முடியாது அப்படிங்கிறதுல கிரிப்பாக நின்றுட்டாங்க. ஒரே வழியில் சொல்லணுன்னா அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ளார வர்றது பெரிய நியூஸ். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ளார வர்றது பெரிய நியூசன்ஸாக நினைக்கிறார். அவர் வரக்கூடாது. அவரோடைய நிலையில் இவங்க தேசியம் நிறைய இடத்துல கிரிப்பு விட்டுட்டாங்க. எடப்பாடிக்காக நீங்கள் நயினாரை மாற்றி போட்டு அண்ணாமலை எடுத்ததே தப்பு, முதல்ல செஞ்சுருக்கக்கூடாது. நீங்கள் இவரையே மிரட்டி தான் உருட்டி கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க. இப்போ உதயநிதி சொன்னார் நான் அடிமைன்னு, நான் அடிமையா அப்படின்னு அவர் நாளைக்கு வீரவசனம் பேசுகிற அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் நாளைக்கு உங்களையும் நாளைக்கு குறுக்கி சுருக்கி தோற்கிற தொகுதிகளை கொடுத்து அவருக்கு நாளைக்கு தேவையான விஷயங்களை உங்களை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் நாளைக்கு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அந்த சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு உங்களை இன்னும் சப்ரஸ் பண்ணி அவர் நாளைக்கு உங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரே தவிர 11% வாக்குகள் வாங்கின பிஜேபிக்கு 27 சீட்டுகள். ஆனால் 2024 ஏடிஎம்கே ஸ்கோர் ஆனது 20% தான். கோயம்புத்தூர்லேயே சொல்கிறேனே, நீங்கள் வந்து டிஎம்கே ஜெயிக்குது, அண்ணாமலை செகண்டு, 3வது இடத்துக்கு ஏடிஎம்கே போகுது. ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூரில் 9 தொகுதிகளில் நாளைக்கு ஏடிஎம்கே ஜெயிக்குது, நிற்கிது இப்போ எலெக்ஷனில்.
இப்படி நீங்கள் வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்குறப்ப இவர்களுக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் இருக்கிறப்ப கூட அவர்களுக்கு கூடுதலான பலத்தை கொடுத்து உங்களை டம்மி செய்கிறப்ப இந்த இடத்துலலாம் பிஜேபி மிஸ் ஆனதுக்கு ரீசன் இங்கே இருக்கிற ஸ்டேட் பிரசிடென்ட்டு மாநில தலைவராக இருக்க நயினார் நாகேந்திரன் நாளைக்கு பிஜேபிக்கு வேலை செய்யலை, நாளைக்கு அவர் வேலை செஞ்ச ஃபுல்லாக எடப்பாடிக்கு. இல்லை இது எல்லாம் அகில இந்திய தலைமைக்கு தெரியாமலா இருக்கும்ல, யாராவது தகவல் சொல்லாமலா இருப்பாங்க. பாஜகவை 24ல் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி கட்டமைச்சு ஒரு தனிப்பட்ட ஒரு பெர்சன்டேஜை நிரூபித்து காட்டின அண்ணாமலையை மாற்றிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை போடுறாங்க. அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது சமூக வலைதளங்கள் தொடங்கி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பங்கேற்கக்கூடிய மேடையெல்லாம் அவருடைய பெயர் உச்சரிக்கிறப்ப எந்த அளவுக்கு வந்து கரகோஷங்கள் வருதுங்கிறதுலேருந்து அவங்க கவனிக்கிறாங்க. அப்போது அவரை தவிர்த்துட்டு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு யூகமோ ஒரு கணக்கோ அகில இந்திய தலைமைக்கு இல்லாமலா இருக்கும். தப்பான கணக்குகள், தப்பான சில யோசனைகள். இப்போ தமிழிசைக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நாளைக்கு ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தேன்னா நான் ஏதோ ஜெயிச்சிருப்பேன், கவர்னரை விட்டுட்டு வந்தேன், தென்சென்னையில் கூட்டணியில் இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன். இப்போ நான் இல்லாமல் போனதுனால தான் நான் தோத்துட்டேன். இப்போ நான் மயிலாப்பூரில் நின்னா நான் திரும்பி எம்எல்ஏ ஆகிக்குவேன். முதல்ல எனக்கு ஒரு புரியல, நீங்கள் இஃப் யூ ஆர் ஹேவிங் எ சக்ஸஸ் ரேட் க்ரோத் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக அரசியலில் நீடிப்பதை ஆண்டவனே நடித்தாலும் தடுக்க முடியாது. போய் தோத்துட்டு வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு திரும்பி சீட்டு கொடுங்க, ஆனால் நான் ஜெயிக்கிற வரைக்கும் கொடுங்க அப்படிங்கிறது இது எந்த மாதிரியான ஒரு மனப்பான்மைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இங்கே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் தமிழிசை சவுந்தரராஜன் பெரிய சாதனை படைத்தார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. 2014 அவங்க 19% வாக்கு வாங்கினேன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர, அதுவும் இவங்க வாங்கலாம். மாநில தலைவராக அப்போ இருந்தாங்க. விஜயகாந்துடன் கூட்டணி வைத்ததுனால் அண்ணாமலை வந்து 2024 பேசுகிறது அது வந்து ப்ரௌடு மூமெண்ட். என்னன்னா திராவிட கட்சிகளே இல்லாமல் பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லாமல் அவர் நின்று 9% வாங்குறது எப்படி? நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துலேருந்து விஜயகாந்த் ஜெயலலிதா கலைஞரையே அச்சுறுத்தி நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு இருந்த ஒரு லீடரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் 19% வாங்குறது எப்படி? அந்த ஒரு விஷயத்துக்கு தானே சரி உங்களுக்கு ஒரு கொடுத்துட்டாங்க, சரி ஏதோ ஒன்று பண்ணீங்க, நீங்கள் அந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணீங்க, 2 MP ஜெயித்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்தாங்க, அன்புமணி ஜெயித்தாங்க, அதனால் 19% ஸ்கோர் பண்ணீங்க, 2 MP கொடுத்தாங்கன்னதுக்கு தானே கவர்னர் கொடுத்தாங்க. இப்போ அந்த இருக்கிறத விட்டுடுவான்னு எவன் அழுதான். இப்போ வந்து நாளைக்கு தேவையில்லாமல் இப்போ நாளைக்கு அதுக்கு முன்னாடியே தென் சென்னையில் நாளைக்கு முதல்ல வினோஜ் அங்கே ஒரு பக்கத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்படியே அதுக்கப்புறம் SG சூர்யா இறங்கி நாளைக்கு நான் தான் கேண்டிடேட்டு மத்திய சென்னைக்கு வினோஜ்னு சொல்லி யங்ஸ்டர்ஸுக்குள்ளார நீங்கள் அவங்களுக்குள்ளார ஒரு விஷயம் அண்ணாமலை கிட்ட பாராட்டணும். பல தலைவர்களை உருவாக்கணும்னு நினைப்பார். சில யங்ஸ்டர்ஸுங்களை தனிப்பட்ட முறையில் குரூம் பண்ணி, நான் பிஜேபியில் இருந்த பீரியட்லேருந்து எனக்காக இருக்கட்டும், அமர் பிரசாத் ரெட்டியாக இருக்கட்டும், SG சூர்யாவாக இருக்கட்டும், அஸ்வத்தம்மனாக இருக்கட்டும், வினோஜாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்கிற ஆனந்த் ஐயாசாமி கேண்டிடேட்டு எல்லாமே அவர் இன்டெல்லில் வந்து சிஇஓவாக இருந்தார். அந்த பதவியை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறாரு யூஎஸ்லேருந்து. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அண்ணாமலையை பார்த்து ஈர்த்து வந்தப்போ இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு உண்டான ஒரு தலைவர் அடையாளங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாருங்கிறப்ப நீங்கள் எத்தனை வருஷம் மேடம் இதே சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? அதாவது சக்ஸஸ் ரேட் பிரயோஜனம் சரி, தேசிய தலைமை பட்டியல் சொல்லலை, இங்கே என்னான்னு தெரியல, அண்ணாமலை பேர் இருக்கான்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு பேசுகிற நீங்கள் வெளிப்படையாக நாளைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, நாளைக்கு தமிழிசை போய் டெம்போவில் ஏறுறாங்க அப்படின்னா அப்போ தேசியத்துக்கு என்ன மரியாதை? அப்போ இது எல்லாமே உங்களுக்குள்ளார நீங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் அந்த இடத்துல அவங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறப்ப கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அது வந்து கேண்டிடேட் இல்லாமல் கிடையாது. அப்புறம் எதுக்கு பிரச்சார வாகனத்தில் ஆதரவு பிரச்சாரம் கேட்டு தலைவருடன் நீங்கள் வாகனம் ஏறுறீங்கன்னா அப்போ நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் அதை அறிவிக்கிறீங்க. ஒரு மாநில தலைவர் தொகுதி மாறுறார் நயினார் நாகேந்திரன், நான் சாத்தூரில் தான் நிற்க போகிறேன்னு எப்படி டிக்ளேர் பண்ணீங்க? அப்புறம் தேசியத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? எல்லாமே நான் தஞ்சாவூர்லேயே முன்னாடி தஞ்சாவூர் தொகுதி நாளைக்கு இவங்க வாங்கியிருக்காங்கன்னப்போ நான் கருப்பு முருகானந்தம் தான் கேண்டிடேட்டுன்ட்டேன். அவர் இது வரைக்கும் 50வது தடவை செஞ்சுரி அடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் கேண்டிடேட்டாக நின்று. கவுன்சிலர் எலெக்ஷனு, மேயர் எலெக்ஷனு, எம்எல்ஏ எலெக்ஷனு, MP எலெக்ஷனு நிற்காத எலெக்ஷன் இல்லை. நாளைக்கு இது ஒரு பெரிய கூட்டம் பிஜேபிக்குள்ளார. பதவிக்கு வந்து என்றைக்கும் சம்பாதிக்க முடியாதுங்கிறதுனால தேர்தலில் போய் சீட்டு வாங்கிட்டு அதில் கொடுக்குற பணத்தையும் வசூல் பண்ணுற பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கட்டிக்கிறது, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது, வேட்பாளராகி தன் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறாங்களே தவிர கட்சியை காப்பாற்றுறதுக்கோ இல்லை அந்த பதவியில் ஜெயிக்கிறதுக்கோ கஷ்டப்படுறது கிடையாது. நீங்கள் தமிழிசை அப்படி அவ்வளோ குறைவாக இடப்பட்டுற முடியுமா? வெயிட்டு ஜாஸ்தி தான், நான் அதுக்கு குறையாக இடப்படல. அரசியல் ஸ்ட்ரென்த் என்ன அதை சொல்லுங்கள். வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை இப்போ சரிங்க மேடம், உங்கள் லாஜிக்கே நான் வரேன். கவர்னரை விட்டுட்டு வரீங்க, ரைட்டு, பெருமை தான். நியமனம் இல்லாமல் இருக்கணும், நாளைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்கே நின்று தோத்துட்டு கவர்னருக்கு போனீங்க? தூத்துக்குடியில் தானே நின்னீங்க கனிமொழியை எதிர்த்து. கவர்னரை ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி நீங்கள் எங்கே வந்து நிற்கணும்? சாதி பெருமை உடைய பெண் தான் நாளைக்கு அவங்க, இல்லைன்னு மறுக்கிறீங்களா?
அவங்க நாடார் சமூகத்தோடைய ஐடென்டிட்டியாக தன் முகத்தை காட்டிக்கிறதுல அவங்க எவ்வளோ பெருமைப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மாநில தலைவராக இருந்தப்பையும் கம்ப்ளீட்டாக நாளைக்கு பிஜேபியை ஒரு நாடார் கட்சியாக மாற்றினாங்க, ஜாதி கட்சி மாதிரி. போய் தூத்துக்குடியில் நின்று தான் அதுக்கு தான் நிற்கிறாங்க. இப்போ மயிலாப்பூரில் ஏன் நிற்கிறாங்க? பிராமின்கள் வாக்கு நாளைக்கு பிஜேபியோட சின்னத்தில் நிற்கிறதுனால வரும். அங்கே கணிசமாக நாடார் சமூக வாக்கு இருக்குதுன்னு தான் போய் நிற்கிறாங்க. அந்த அம்மா என்ன எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணுறாங்க. வேளச்சேரிக்கு போய் நிற்கலான்னு பிளான் பண்ணாங்க. அங்கே எஸ்டி சூர்யா வேலை செய்கிறாருன்னோன்னா அவரையும் காலி பண்ணுறது. இதை விட நான் வெளிப்படையாகவே இன்னொன்று சொல்கிறேன். கருநாகராஜன் தான் மயிலாப்பூரோட கேண்டிடேட் தெரியுமா? அவர் தான் அறிவிக்கிறது. அவரை தான் அறிவிக்கிறதா இருந்துச்சு. தங்க சோபனான்னு சொல்லிட்டு அவங்க மகளிர் அணி அமைப்பாளர், அவங்க வந்து இவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க கருநாகராஜன் சொல்லி ஒரு கடிதம் ஃபஸ்ட்டு லீக் ஆகுது. அதுலேயே உங்களுக்கு பச்சையாக தெரியும். அதாவது பிஜேபியில் ஒருவரை வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நபரை இழுத்து கீழே விடணும் அப்படின்னா இந்த பொண்ணுங்களை யூஸ் பண்ணுவாங்க வெப்பனா. புரிதலுக்கே சொல்கிறேன். நான் கேடி ராகவன் மாதிரி அந்த கட்சிக்கு உழைத்தவரும் கிடையாது, அங்கீகாரம் உள்ள தலைவரும் கிடையாது. அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி நாளைக்கு எனக்கு தெரிந்து நீண்ட காலமாக பிஜேபியில் பேசுகிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டப்பெல்லாம் கூட விவாத மேடையில் பாயிண்ட்ஸோடு போய் டேட்டாவோடு அடிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார், கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தவர். உண்மையிலேயே நாளைக்கு தேசிய பதவிகள் போகிற அளவுக்கோ இல்லை அவர் மேடைகளில் பேசுகிற மாதிரி அவர் கூட இருந்த எல்லாருமே இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காங்க, மத்திய மந்திரியாக இருக்காங்கங்கிற அளவுக்கு சீனியர் லீடரு. ஒரே ஒரு மேட்ரு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரே ஒரு இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ மேட்டரில் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இன்றைக்கும் எம்எல்ஏ சீட்டுக்குள்ளார வரைக்கும் வரவிடாத அளவுக்கு அது எப்படி இருக்குதோ. பிஜேபியில் உங்களை காலி செய்யணும்னு நினச்சா அதனால தான் அண்ணாமலை உஷாராக ஒரு வேலை பார்ப்பார். யாரை பார்த்தாலும் சரி அண்ணன் அக்கா 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 நல்லா இருக்கீங்களாக்கா நல்லா இருக்கீங்களாக்கான்றாரு. என்ன அவங்களே அண்ணன் அண்ணன்னா கூட சில பொண்ணுங்கள்லாம் சின்ன பொண்ணுங்களாக இருக்கும். அதுக்கு பதறிட்டா என்ன போய் அக்காக்குறீங்க, நான் சின்ன பொண்ணு தானே, பரவாயில்லக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களா. இந்த கட்சியை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவர் தாங்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து தான் நாடும் சரி எல்லாருக்கிட்டையுமே அண்ணங்கிறது அக்காங்கிறது. நான் வந்து உண்மையிலே டிஎம்கேல ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பேன். என்னன்னா வாங்க போங்கன்னு பேசுவேனே தவிர ஒரு உறவு முறை கொடுத்துட்டோம் ஒரு பிரியமாக பேசிட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை அப்பராண்ட் எடுப்பான். அதனால் நான் கொஞ்சம் அதிகார துணியில் பேசி பழக்கப்பட்டாலும் நான் அண்ணாமலை கிட்ட போனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் இன்றைக்குமே என்னை எல்லாருமே திட்டுவாங்க. என்ன எதுக்கு வாட்ச்மேனெல்லாம் அண்ணங்கிற, எதுக்கு இப்போ சப்ளையர்லாம் அண்ணன்ட்டு இருக்கு அப்படின்னு வாங்க. இப்போ என் வைஃப் பேச கொஞ்சம் அது இவர் கூட இருந்ததுலேருந்து அது எனக்கு செட் ஆகிடுச்சு. ஆனால் அது ஒரு நல்லது. இந்த கட்சியில் அதை கிளப்பி விடுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. அதை இப்படி வச்சு தான் டிஃபேம் பண்ணுவாங்க. நாளைக்கு நான் வந்து கனிமொழி அவர்களோட 10 ஆண்டு காலம் நெருக்கமாக இருந்த சமயத்தில் அவங்க மகளிர் அணி செயலாளர், எல்லா மாவட்டத்தில் இருக்க மகளிர் அணியும் அக்கா அங்கே இருக்காங்க, அக்கா எப்போ வருவாங்க, நான் தான் கூப்பிட்டு இந்த மாவட்டத்துக்கு வராங்க, இத்தனை தேதி வருவான். என் ஃபோனை பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக பொம்பளைங்க ஃபோனாக தான் வரும். ஆனால் அப்போ கூட என் வீட்லையோ வெளியிலையோ எனக்கு கெட்ட பேர் இல்லை. அந்த பிஜேபிக்கு போனேன் 2 நான் ஆடியோவில் என்னை நாளைக்கு ஏதோ பெரிய பொம்பளை பொறுக்கி மாதிரி ஆக்கி விட்டாங்கிற மாதிரி இது வேணும்னே ஃப்ரேம் பண்ணுவாங்க. உங்களை திட்டமிட்டு செய்கிறது பண்ணுவாங்க. இது நான் இது கேட்குறேன், நீங்களே அது கரெக்டானு சொல்லுங்கள். இந்த சம்பவம் அவங்க சொல்கிறாங்களா, அந்த அந்த லேடி அவங்க அந்த கருநாகராஜன் மீது இது பண்ணுறாங்கன்னு, அவங்க இந்த இஷ்யூ நடந்தது எப்போன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிறப்ப அந்த கடிதத்திலே அவங்க குறிப்பிடுறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த மெட்டீரியல் இப்போ திரும்பி எப்படி வெளில வருதுன்னா பிரதமருக்கு அவங்க கடிதம் எழுதுறாங்க, அந்த கடிதம் லீக் ஆகுது, அந்த கடிதம் தமிழில் இருக்குது. அதுவே பர்பஸ் மேடம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த அம்மா வந்து தங்க சோபனா வந்து வெரி க்ளோஸ் லெஃப்டினன்ட் அண்ட் ஷேடோ ஆஃப் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தென் சென்னையில் தான் தோற்றதுக்கு கருநாகராஜன் தான் காரணம்னு வெறிப்படையாக பேசுனாங்க. அந்த சமயத்தில் அறிக்கைகள் வெளியில் வந்துச்சு. தலைமைக்கு எழுதின கடிதத்தை முதல்ல லீக் பண்ணதே இந்த அம்மா தான். நாளைக்கு என்ன அப்புறம் கட்சி கட்டுப்பாடு, உள்ளுக்குள்ளார இருக்கிற தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாமே சரியாக போய் சேரலைன்னு இவங்க டெல்லிக்கு எழுதின லெட்டரை இவங்களே ப்ரெஸ்ஸில் கொடுத்து லீக் பண்ணி விட்டாங்க. அந்த சமயத்துலலாம் அண்ணாமலையும் நானும் தொண்டத்திலேயே நாங்கள் எவன்ட்டையும் காசு கொடுக்கல, எங்கேயும் செலவு பண்ணலன்ட்டு கிடந்தோம். இந்த அம்மா நோகாமல் பேப்பர் தூக்கி எடுத்து விட்டு போயிடுச்சு. அப்போயே கருநாகராஜன் மீது வெளிப்படையாக சார்ஜ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இருந்தே கருநாகராஜன் மீது டார்கெட்டு. இந்த பட்டியல்லையும் அவர் மோதராருங்கிறப்ப தனக்கு வேண்டிய ஒரு பெண்ணை வைத்து எப்பயோ நடந்த ஒரு சம்பவம் அப்பயும் நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேங்கிறீங்க? எங்கே போகணும்? முதல்ல கட்சி பதவியை காலி பண்ணணுங்கிறதுல தான் கட்சிக்குள்ளாரையே இதை சுற்றிக்கிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்களே தவிர, மேடம் நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும் ரோட்லேயே இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், நீங்கள் எங்கே போவீங்க? ஒன்று செருப்பை கழட்டிக்கிட்டு முதல்ல இருக்குவீங்க, அதுக்கப்புறம் எங்கே போய் புகார் கொடுப்பீங்க? சட்ட ரீதியான நடவடிக்கை தானே இறுதியானது.
வெறும் கட்சிக்குள்ளார சுற்றிக்கிட்டே இருந்து மாநில தலைவராக இருக்கிறப்ப அண்ணாமலையிலேருந்து நயினார்லேருந்து இப்போ எதுவுமே இல்லாமல் செத்த பணத்தை ஏன்டா தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மோடிக்கு லெட்டர் எழுதுறது, அதுவும் மோடிக்கு தமிழில் எழுதி அந்த பேப்பரையும் வெளியில் லீக் பண்ணி இப்போ அதை விட்டு ஒரு 15 நாள் ஆச்சுல இந்த பட்டியல் லேட்டானோன்னே இப்போ 2 நாளாக அந்த அம்மா எல்லா இந்த சேனல் யூடியூப் சேனலுக்குலாம் ஃபோன் பண்ணி ஃபோனில் பேட்டி. அப்போ வந்து மயிலாப்பூர் தொகுதி வந்து கருணாகராஜனுக்கு கிடைக்க கூடாதுன்னு திட்டமிட்டு தமிழிசை செய்த செயல்னு சொல்ல வரீங்களா? ஆமா, பச்சையா சொல்றேன். திட்டம்லாம் இந்த அம்மா செஞ்ச வேலை தான் அது. வேணும்னு அதாவது இதுதான் நான் கேட்கறேன், இது அரசியலா? நீங்க அதான் நின்று இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டா இல்லையா? அவங்க சொன்னதுன்னா ஆதாரம் இல்லை. அவர் பண்ணப்போ நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா இல்ல யார் பார்த்தா? காருக்குள்ளார வச்சுக்கிட்டு இதை பண்ணாரு, ரூமுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதை பண்ணாருன்னு அந்த அம்மாவும் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுது. ஒரு பொம்பளை நினைச்சா எவன் மேல வேணாலும் யார் மேல வேணாலும் அலிகேஷன் கொடுக்கலாமா? சொல்லுங்க மேடம். இங்கே இருக்கிற வரைக்கும் நாளைக்கு ரூமுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எனக்கு தான் தெரியும், வெளியில் இருக்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் போய் நாளைக்கு என்னை பற்றி ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அது உண்மையாயிருமா? என்ன நடந்துச்சுங்கிறது இருக்குல்ல. இத்தனை வருஷம் நடக்காமல் எதுவுமே பேசாமல் இன்றைக்கே எலெக்ஷன் டைமில் கிளம்பிக்கிட்டு வரீங்கன்னு கேட்குறேன். அப்படின்னா அண்ணாமலை மற்றும் அவரது ஆதரவாளர்களை சைட்லைன் பண்ணுறதுக்காக பாஜகவுக்குள்ளேயே ஒரு குழு வந்து தனித்து இயங்குறாங்க. அவங்க திட்டமிட்டு பல செயல்கள் செய்கிறாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு இல்லை, நீங்கள் கவர்னரை ராஜினாமா பண்ணிட்டு வந்தப்பயே முதல்ல போய் கனிமொழியோட நின்று சண்டை செஞ்சு ஜெயிச்சுட்டு வந்திருக்கணும். இல்லை எப்படி இருந்தாலும் இங்கே மட்டும் ஜெயிச்சிங்களா? தோக்க தானே போகிறா, அங்கேயே போய் தோற்றுருக்க வேண்டியதானே? ஜாதி பாசம் தடுத்துச்சா? இல்லை கனிமொழிக்கும் உங்களுக்கும் இருந்த டீலிங் டிஎம்கே கிட்ட இந்த அம்மா இருந்துக்கிட்ட மற்றவனை ஸ்லீப்பர் சொல்லுங்க. எவ்வளோ திமுக கான்டாக்ட் வச்சுருக்காங்க தெரியுமா? ஆனால் இவங்க நாளைக்கு இங்கே நிற்கிறாங்க. வெளிப்படையாக பட்டியல் வரத்துக்கு முன்னாடியே நாளைக்கு ஒரு வேட்பாளரை போடுறீங்க. அப்படிங்கிறப்ப எந்த வகையில் இதை நாளைக்கு ஏற்கத்தக்க வகையில் இருக்கும்? உண்மையாக தான் சொல்கிறேன் மேடம். இவங்க நாளைக்கு இப்போ எல்முருகனையாக சொல்லுங்கள், அவருக்கு ஒரு மத்திய மந்திரியாக இருக்கிறார் ஏற்கனவே. எத்தனை முறை வாய்ப்பு கொடுப்பீங்க? என்ன சாதனை பண்ணிட்டாரு இந்த கட்சிக்கு? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஜாதகம் கட்டத்தில் மேலாம் பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நபர்களை பார்க்குறப்ப எனக்கு அதீத நம்பிக்கை வந்துடும். கட்டம்னா என்னடா இதாண்டா கட்டாங்கிற மாதிரி. ஒரு 10 வருஷம் நாளைக்கு 2 தடவை SC/ST சேர்மனு, டெப்டி சேர்மனு, அடுத்தது மாநில தலைவர், அப்புறமேல திரும்பி ராஜ்யசபா கொடுத்தாங்க, மந்திரி கொடுத்தாங்க, வரிசையாக இருக்கிறாருங்க. உண்மையிலே நிர்மலா பெரியசாமன பிராமினுங்கிறதுனால வாழ்கிறீங்க, அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறீங்க, அவங்களுக்கு மந்திரி கொடுக்குறீங்கன்னு எல்லாம் பேசுகிறாங்க. நிர்மலா சீதாராமன் ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர ஆனால் இந்த ஆளை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் லோக்சபாவில் நின்னார், ஊட்டியில் தோத்தார். மறுபடியும் நாளைக்கு அவங்களுக்கு மந்திரி கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோன்னு நினச்சேன். ஒரு ஸ்டஃப் இல்லை, உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ இந்த அம்மா வச்சு ஏதோ நான் வேர்ட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணேன்னு ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லிக்கிறாங்க. ஒன்றுமே உருப்படியாக செய்யலை. மாநிலத்தில் வர இருந்தப்பையும் இந்த ரவுடிங்களெல்லாம் கட்சிக்குள்ளார சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி பண்ணதே எல்முருகன் தான். அவருக்கு நாளைக்கு எத்தனை தடவை கொடுப்பீங்க? இப்போ திரும்பி ராசிபுரத்தில் நான் தான் சொல்கிறேன்ல, 26 வயசு பொண்ணுக்கிட்ட போய் அசிங்கப்பட்டுட்டு வரணும் உங்களுடைய மத்திய இணையமைச்சர்னு எழுதி வச்சிருக்குது. நீங்கள் கோகிலா கிட்ட போய் உங்கள் இணையமைச்சர் தோத்துட்டு வந்து அசிங்கப்பட்டு திரும்பி மானம் கட்டவங்க. நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறீங்க 26 வயது இளம்பெண்கிட்ட வந்து தோத்து தான் போவார் அப்படின்னு. அவர் என்ன, அதாவது கோகிலாவுக்கு என்ன ஸ்டெப் இருக்குதுங்கிறத விட எல்முருகன் யாரு நாங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல. மத்திய மந்திரியாக இருந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் எதுவும் செய்யலை. எந்த வருஷத்துலையும் யாருக்குமே. நான் தான் சொல்கிறேன்ல மேடம், இவங்களோட கமலாலயத்தில் அரங்கத்தோடைய பேரை ரங்கராஜன் குமாரமங்கலம் அரங்கம் தான் வச்சுருப்பாங்க. அவர் ஒன்றும் பிஜேபிக்காரர் கிடையாது, காங்கிரஸ்காரரு. பிஜேபியில் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் மந்திரியாக இருந்தது அதிகபட்சம் 2.5 வருஷம் இருந்திருந்தாருன்னா பெரிய விஷயம், செத்து போயிட்டார். அந்த 2.5 வருஷத்தில் அவர் கட்சி வளர்ச்சிக்கு உதவினாருன்னு தான் அரங்கம் பேர் வைக்கிறாங்களே தவிர இவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 6 வருஷமாக மந்திரியாக இருக்கார். ஏதாவது ஒரு காரியம் உருப்படியாக செஞ்சுருக்காருன்னு எல்முருகனை சொல்லுங்கள். இவரை நீங்கள் போய் தகுதி இல்லாமல் கட்சி வளர்ச்சிக்கு உதவாமல் மக்களுக்கும் நிற்காமல் வெறும் அருந்ததியர்னு ஜாதி சமூக அடையாளத்துக்காக மட்டுமே நீங்கள் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த வகையில் நாளைக்கு உங்களுக்கு அது வந்து கை கொடுக்குங்கிறது ரிசல்ட் தெரியுமில்ல. இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண லீடரா அவரு கிடையாதுல்ல. தலைவராக இருந்தப்போ தமிழ்நாட்டில் வேல் யாத்திரைங்கிறது ஒன்று கொண்டு போனார். கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்கு அவரால் முயன்ற ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு தானே இருந்தார். அதுக்கு தான் மந்திரி கொடுத்தாச்சுல்ல. எத்தனை தடவை திரும்பி அப்போ லோக்சபா வேற யாருக்காச்சும் கொடுங்க, இல்லை நாளைக்கு இப்போ எம்பி எம்எல்ஏ நாளைக்கு யாருக்காவது கொடுங்க, இல்லை ஊட்டியில் நாளைக்கு எம்பி யாருக்காவது கொடுத்துருக்கலாம். அது ஏன் தேவையில்லாமல் நாளைக்கு யங்ஸ்டர்ஸுங்களுக்குங்கிற ஃபேக்டரே இல்லை. அமர் பிரசாதெல்லாம் நீங்கள் சொன்னது தான். அமர் பிரசாத் உழைக்காதா? எனக்கும் அவருக்கும் பர்சனலாக ஆகாது, தனிப்பட்ட முறையில் நான் கேட்குறேன். உண்மையிலே அமர் பிரசாத் உழைக்காதா? அந்த கட்சியில் நாளைக்கு விளையாட்டு பிரிவுங்கிறத உருவாக்கி கபடி மோடி லீக்குன்னு தமிழ்நாடு முழுக்க நடத்தி அந்த ஆள் நடத்தி காட்டினதுனால தான் இன்றைக்கி அதிமுகலேருந்து திமுகலேருந்து விளையாட்டு பிரிவுன்னு திராவிட கட்சிகள் ஒரு அமைப்பை உருவாக்குற அளவுக்கு கொண்டுட்டு வந்து நிப்பாட்டினா. அப்படி இல்லை, காமன்வெல்த்துலேருந்து ஏற்பாடு பண்ணது, மோடி வந்தப்போ வரவேற்பு கொடுத்தது, ஒரு போஸ்டரில் நாளைக்கு மோடி படம்லான்னு பஸ் ஸ்டாண்டில் போய் ஒட்டினதுலேருந்து ஆரம்பித்து இப்போ இவர் எண்மண் எண்மக்களில் ஃபுல்லாக அமர் தான். என்ன தகுதி இல்லை, ஏன் கொடுக்கல?
யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன் மேடம். எஸ்ஜி சூர்யா அவங்க தந்தையார் காலத்துலேருந்தே ஆர்எஸ்எஸ், அவரும் நாளைக்கு அவங்க தாத்தா காலத்துலேருந்தே ஆர்எஸ்எஸ், அவங்க அப்பா பிஜேபிக்காரரு, இவரும் நாளைக்கு கட்சியில் சாக்காலேருந்து எல்லாம் முடித்து நாளைக்கு எல்லா பதவிகளையும் படிப்படியாக வந்து இன்றைக்கி இருக்கிறா. அப்படிங்கிறப்ப என்ன உழைப்பு அவர்களுக்கு இல்லை. வன்னியர்கள் சமூகத்தோடைய தலைவர்களே நாளைக்கு பிஜேபியில் கிடையாது. அஸ்வத்தம்மா மட்டும்தான் ஒரே லீடரு. ஊடகங்களில் பேசுகிறா, அப்படி களத்தில் போய் நிற்கிறா, அப்படி சண்டை செய்கிறா, அப்படி விவரமாக பேசுகிறா, அப்படி எல்லா இடத்துக்கும் போகிறா. அப்படி நாளைக்கு இப்போ அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறப்ப திருவண்ணாமலையில் அவருக்கு ஏற்கனவே எம்பி கொடுத்தோம்லாங்கிறாங்க. இப்போ எம்பி கொடுத்த எல்முருகன் ஏற்கனவே மந்திரியாக இருக்கிறவருக்கு எதுக்குன்னு தானே கேட்குறேன். இதே எம்பி கொடுத்த தோத்த தமிழிசைக்கு எதுக்கு? இதே கருப்பு முருகன் அண்ணன் எம்பிக்கு நின்னார், திரும்பி எதுக்கு கொடுக்குறீங்க? எதுக்கு அவர் தோத்தவர் தானே, திரும்பி எதுக்கு? ராமசீனிவாசனுக்கு எதுக்கு? அவர் காமசீனிவாசன் தெரியுமில்ல, இவரை நாளைக்கு சொல்கிறீங்க தெரியுங்கிறீங்க. கருணாகராஜன் மேலே இருக்கிற அலிகேஷனை விட ராமசீனிவாசன் மேலே எவ்வளோ அலிகேஷன் இருக்குது தெரியுமா? எந்த இடத்துலையுமே நாளைக்கு அவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் யாருக்கும் வந்தது கிடையாது. கட்சியில் அவர் மேடையில் கேமரா முன்னாடி போய் பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் நாளைக்கு பெண்கள்கிட்ட கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட எத்தனை பாலியல் புகார்கள் எழப்பட்டது, அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, எந்த வகையிலையும் நாளைக்கு அந்த அம்மா ஒரே ஒரு ஷேடோ தான். அவர் வந்து நிர்மலா சீதாராமன்ட்ட நேரடியாக பேசுவார். இங்கே இப்போ உட்காந்த இடத்துல ஃபோனில் அந்த அம்மா நாளைக்கு அவருக்காக என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் இப்போ நபார்டு சேர்மனாக போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து அவங்களுக்குள்ளார ஒரு டைரக்ட் கான்டாக்ட்டுங்கிறதுனால இப்போ அதனால மட்டும்தான் அவர் பிஜேபியில் சர்வைவ் ஆகிறாரு. தவிர ஸ்டஃப் ஃபேக்டர் என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் இப்போ சொன்ன ஆட்கள் எல்லாருமே பாருங்கள், எல்முருகனாக இருக்கட்டும், ராமசீனிவாசனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பாஜகவில் இப்போ வேட்பாளர் பட்டியல் அந்த 28 பேர் எடுத்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோன் ஃபேஸ் அப்படின்னு இருக்கக்கூடியவங்கள முக்கியமானவங்க. அப்போ இதற்கு முன்னாடி மாநில தலைவராக இருந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும், திரும்ப எல்லாருக்குமே சீரியஸ் கொடுக்குறாங்க. எல்லா வேட்பாளர் லிஸ்ட்லையும் திரும்பி திரும்பி பேர் வரதுனால மட்டும்தானே தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. கவர்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு? ஜெயிச்சா தானே மேடம் அதில் வர முடியும். ஒரு சீனியருங்கிற அடிப்படையிலையும் பொன்னாருக்கு இல்லாத சீனியரா? பொன்னாருக்கு இல்லாத சீனியாரிட்டியா? ஏன் பொன்ராதாகிருஷ்ணன் எனக்கு கொடுக்கல? வெளிப்படையாக பேசுங்க மேடம். அவர் தான் கேட்டார், நின்னார், ஜெயிச்சார், மாநில தலைவராக இருந்தார், எம்பி சீட்டு கொடுத்தீங்க, நின்னார், ஜெயிச்சார், 5 வருஷம் மந்திரியாக இருந்தார், மறுபடியும் அடுத்த தேர்தலில் கொடுத்தீங்க, தோத்தார், ஒதுங்கிட்டார். கடைசியாக ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு களம் நல்லா இருந்துச்சு, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வளர்ந்துருந்துச்சு, ஒரு பெரிய விஷயம் நடக்க போது, இங்கே ஏதோ ஜெயிச்சிரும் போலாங்கிறப்ப மோடிக்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுடைய அமைச்சரவையில் உங்களுடன் பயணித்தவன், எனக்காக நாளைக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். அதனால் அவர் கொடுத்தாரு, மறுபடியும் தோத்தாரே தவிர அதுக்கப்புறம் திரும்பி வந்தாரா? நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டை வந்து தமிழிசை மேலே எடுக்கிறீங்க. ஆனால் அண்ணாமலையே சொல்கிறாரு 210 தொகுதிகள்லையும் குறிப்பாக நம்ம பாஜக சேர்ந்த எல்லாரும் வெற்றி பெறதுக்கு நான் பரப்புரையில் ஈடுபடுவேன், நம்மளுடைய கூட்டணி 210 தொகுதி நிச்சயமாக வெற்றி பெறணும். நீங்கள் ஃபுல்லாக நான் இன்டர்வியூ கட் பண்ணோன்னா கூட நீங்கள் போய் இன்டர்வியூவில் எல்லாத்துலேயும் பாருங்கள், எக்ஸ், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் அண்ணாமலை ரொம்ப ரோசக்காரங்க. அதுவும் அண்ணாமலைக்குன்னா ரொம்ப ரோசம் வருங்க அப்படின்னு சொல்கிறது. நாளைக்கு அவர் என்னென்ன மாநில தலைவராக இருந்தப்போ இந்த ஃபயரி ஸ்பீச் தரேன், நான் தான் இங்கே மேனேஜர் கிடையாது, நான்லாம் பதவி ஐபிஎஸ்ஸை தூக்கி போட்டு வந்தவன், நான் இதுக்காகலாம் இருக்க மாட்டேன், நான் வச்சதான் சட்டம், மாநில கட்சிக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு நான் ஏன் மாநில தலைவராக இருக்கணும், இப்படிலாம் எந்தெந்த பஞ்சு டைலாக் பேசுகிறாரோ எல்லா பஞ்சு டைலாகையும் எடுத்து போட்டு வேணும்னா கேண்டிடேட் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு ஒன்று போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது தான், அவர் இவ்வளவு சுயமரியாதையை இழந்து இவ்வளோ கேவலப்படுத்தின பிறகும் நாளைக்கு இங்கே இருக்கணுமா? ஏன் ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்தேன், நல்லா தானே வச்சுருந்தாங்க, மக்கள் சேவை செய்யணும்னு வந்தேன், அதை நீங்கள் தடுக்கப்படுறீங்க, உங்களுக்கு உரிய மரியாதை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அவர் தனி கட்சி நடத்தி 234 தொகுதியில் இந்த எண் மக்கள் யாத்திரையை அவருக்குன்னு நடத்தியிருந்தா கூட இன்றைக்கி அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருந்திருக்கும்ல. 5 வருஷம் இன்றைக்கி வேல்முருகன் நாளைக்கு தனி கட்சியை வச்சுக்கிட்டு தனித்து போட்டி வரவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியல, 234 தான் இருக்குதுங்கிறாரு. ராமதாஸ் கேண்டிடேட் போடுறாரு, எல்லாமே தனித்து போட்டிங்கிறாங்க. வெளியில் வரவங்களாம் நாங்கள் தனித்து போட்டிங்கிறப்ப அந்தந்த தலைவர்கள் என்னால் முடியும்னு நாளைக்கு இருக்கிறப்ப அண்ணாமலைனாலலாம் தனியாக நின்றுருந்தா அருமையாக நாளைக்கு செஞ்சுருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி பிஜேபிக்கு போய் தூக்கி பிடிச்சி அவங்கள வளர்த்து அவங்க உங்களையும் தூக்கி எறிஞ்சு அதை மதிக்காமல் இன்றைக்கி அவனும் கீழே இறங்கி நாளைக்கு உங்களையும் மொத்தமாக கூட்டி வெளியில் தள்ளுறதுக்கு பண்ணுறப்ப இன்னமும் பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு இது எதுக்கு இருக்கணும்? இவங்க எல்லாரும் செய்கிறது வந்து சுயநலம் அப்படின்றீங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் செஞ்சது மட்டும் ஃபுல்லாகவே கட்சி நலன் தானே, அவருடைய இது சுயநலம் எதுவுமே இல்லையா? சம்பாரிச்சுக்கிட்டாரு, நானே தான் சொன்னேன், சம்பாரிச்சார், பதவியிலேருந்து சம்பாரிச்சுட்டாரு, சுயநலமாக இருந்தார், கட்சி வளர்ச்சி அடைஞ்சுதா? டிஎம்கே கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாரா? அவ்வளோதானே, வெளிப்படையாக இருந்தோம். பிஜேபியில் இருக்க சீனியர் லீடர் சொல்கிறதா தான், அண்ணாமலை ஏற்றாலும் திட்டினாலும் நாளைக்கு கீழே கொஞ்சம் டீலிங் வச்சுக்கிட்டா கூட டிஎம்கே கிட்ட, பட் என்றைக்கும் ஒரு அரசியல் கட்சியாக நாளைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல கொள்கை ரீதியாக. வெளியில் மக்களை பார்வையெல்லாம் நாளைக்கு இறங்கி அடிக்கிறாரா டிஎம்கேவன்னு இருந்துச்சு. அங்கே வெளிப்படையாக நயினார் படுத்தையில் கிடக்கார். ஒரு வார்த்தை அவர் மாநில தலைவர் ஆனாலேருந்து இன்னைய வரைக்கும் திமுக பற்றி பேசுகிறேன், ஒரு பாயிண்ட் எடுத்து போடுங்க நான் பார்க்குறேன்.
எதுவுமே இல்லையே. அந்த மாநில தலைவருக்குன்னு உண்டான ஒரு கிரேடோ, ஒரு ஃபயரோ, ஒரு ஸ்பீச்சோ, இல்லை ஒரு ஆர்டிக்கலோ, ஏதோ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ்லையோ ஏதாவது அவர் அறிக்கைகளோ பேசும் பொருள் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எடப்பாடிக்கு மட்டும்தான் இந்த ஒரு படத்தில் விவேக்கு பின்னாடி ஒருத்தன் வேட்டி தூக்கிக்கிட்டே தெரியுவான். அது மாதிரி இவர் எடப்பாடிக்கு வேட்டி தூக்கிட்டு தானே தெரிஞ்சாரு. அதுக்கு எதுக்கு மாநில தலைவராக இருக்கணும்? அவர் அந்த மாதிரி இருந்தாரா? நம்ம விமர்சிக்க வேணாம். ஒரு தலைவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவரு பதவி ஏற்கும் போதே சொன்னாரு, அண்ணாமலையுடைய பாணி அது, என்னுடைய பாணி இப்படி இருக்கும்னு சொன்னாரு. சோ அவர் ஒரு சாஃப்ட் நேச்சர், அவர் அதுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. அவ்வளவுதான். தென்றலே நீங்க சொல்லுங்க. அவர் நாளைக்கு அவரை காலி பண்றதுல தான் இவர் கான்சென்ட்ரேஷன். அப்பயே சொன்னேன், நயினார் பதவி ஏற்ற நாள் முதலே அவர் திமுக எதிரியா வைக்கல, அவர் அண்ணாமலை தான் எதிரியா வச்சிருக்காருன்னு. இன்னைக்கு ஒரு பதவியும் இல்லாமல் கட்சியில் நாளைக்கு அவரை கொண்டாந்து நாளைக்கு ஒரு மாநில தலைவர் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்காம, ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்காம, தகுதியே இல்லாத எல்முருகனுக்கு வரிசையாக நாளைக்கு மாநில தலைவர், ராஜ்யசபா எம்பி, மத்திய மந்திரி, மறுபடியும் லோக்சபா, மறுபடியும் தோக்குறாரு, ராஜ்யசபா, மறுபடியும் மத்திய மந்திரி, இப்போ திரும்பி எம்எல்ஏ சீட்டு. எவ்வளோ பெரிய லிஸ்ட்! இது எல்லாத்தையும் நீங்க நயினார் மேல போட்ட முடியும். அகில இந்திய தலைமைக்கு தான் முழு பொறுப்பு இருக்கு. இவர் தான் மேடம். எடப்பாடியோடைய எண்ணங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறது நயினார் தான். நயினாரை மீற அகில இந்திய தலைமையெல்லாம் அண்ணாமலை லிஸ்ட். அதுக்கு தான் இத்தனை மாசமா இழுத்தது. இப்ப ஏன் இவ்வளவு நாள் ரெடியான லிஸ்ட் எப்பயோ அறிவிக்க வேண்டியது ஏன் இழுத்ததுன்னா அதனாலதான். எப்படி இவங்க பிரச்சார டெம்போல ஏறினாங்க தமிழிசை நயினாரோட, எப்படி எடப்பாடியோட, எப்படி ஒரு நயினார் வெடிப்படையா சாத்தூர்னாரு, எப்படி நான் முன்னாடியே எனக்கே ஒரு அளவுக்கு கேண்டிடேட் தெரிஞ்சிருச்சு. ஆனா நாளைக்கு இப்ப தலியில எல்லாம் அமர் பிரசாத் கேண்டிடேட்னாங்க. ஆனால் இவர் அண்ணாமலையோட பிரச்சனைக்கு பிறகு அவருக்கு அவர் ஆதரவாளர்களுக்குன்னு ஏதோ குறிப்பிட்டு கேட்டிருக்கிறாரு. பல பேரோடைய பேர்கள் மாற்றப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் அஸ்வத்தம்மனுக்கு கொடுக்கப்படும்னாங்க, மாற்றப்பட்டிருக்கு. எஸ்சி சூர்யாவுக்குலாம் சுத்தமாக எதுவுமே இல்லைன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஓரம் கட்டிட்டாங்க. கருநாகராஜன் பேர் வந்துருமோன்னு இப்படி பெண்கள் பிரச்சனையை கிளப்பி விட்டு திருவண்ணாமலையில் இப்போ கொடுத்துருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் எக்ஸ்-டிஎம்கே போலூரில் நின்று 16 செகண்ட் பிளேஸ் 2001, அப்புறம் 16 தனித்து நின்னார், அப்புறம் பிஜேபியில் சேர்ந்தார். அவர் கொடுத்துருக்காங்களே தவிர, ஆனால் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இங்கே யங் ஜென்ரேஷன் வேணும்னு மோடி நாளைக்கு புகழ்ந்து பேசிட்டு போகிறப்ப இங்கே கட்சியில் ஆள் இல்லாமல் இல்லை. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பாரு எத்தனை புதுமுகங்கள் கொடுக்குறேன், எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் கொடுக்குறேன், எவ்வளோ நியூ ஃபேஸ் கொடுக்குறேன்னு சொடக்கு போட்டுருக்காங்க. நீங்கள் இன்னும் நாளைக்கு 50-60 வருஷமாக கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு மட்டும் வருவாங்க, அவங்களுக்கு திரும்பி சீட்டு கொடுப்பீங்க, அவங்க திரும்பி தோத்துட்டு வருவாங்க. இருக்கிறதுலையே அவங்க எது நல்லா ஜெயிக்கிற ஜோதின்னு இங்கி பிங்கி பாட்கி போட்டு, அதுவும் தமிழிசை எம்பி எலெக்ஷனில் எதுப்பா நல்லா இருக்குது தென்சென்னை, அப்போ நான் அங்கே தான் நிற்பேன், நான் இப்போ எங்கப்பா நல்லா இருக்கு மயிலாப்பூர், அப்போ நான் அங்கே தான் நிற்பேன். இந்த சின்ன பிள்ளைங்கலாம் நாளைக்கு இந்த சேரில் உட்காந்து நான் எந்திரிக்க மாட்டேன், இது எனக்கு தான் வேணுங்கிற மாதிரி இந்த அம்மா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். ஆனால் நாளைக்கு அதெல்லாம் நியாயப்படுத்துவீங்க. இங்கே கட்சியில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாளைக்கு இளைஞர்கள் மத்தியில் நாளைக்கு அவங்க மேடம் மீடியா அட்டென்ஷன் இருக்கிற பிஜேபி லீடர்ஷிப் எனக்கு சொல்லுங்களேன், பேர் சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லுங்க, பத்திரிகையாளர் தானே சொல்லுங்க. அண்ணாமலை, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சௌந்தரராஜன், அதுக்கப்புறம் யாரா முருகன், யாரெல்லாம் பேட்டி கூப்பிடுறீங்களோ அதை மட்டும் சொல்லணும். சும்மா அந்த வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லக்கூடாது. கேண்டிடேட் லிஸ்ட்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிஜேபி சார்பாக இங்கே கூப்பிட்டு பேசி உட்கார வைக்கணும் அப்படின்னா எனக்கு யார் வருவா, யாரை கூப்பிடலாம், ரைட் இவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறது எஸ்டி சூர்யா கொடுப்பாரு, நாராயணன் திருப்பதி கொடுப்பாரு, அஸ்வத்தாமன் கொடுப்பாரு, அமர் பிரசாத் ரெட்டி கொடுப்பாரு. இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பேசுகிறவர்கள். இல்ல சொல்லுங்க. கருநாகராஜனும் பேசிட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இப்ப இது எல்லாம் தெரியுதா? நான் சொல்ல வந்த லாஜிக் பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ஒன் இண்டியால இருந்து அச்சையா நாளைக்கு பிஜேபியில் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் யாருக்கு இங்கே சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு? அப்போ ஊடகங்களில் கட்சிக்காக வெளியில் பேசுகிறவர்கள் பேசும் பொருளாக நாளைக்கு கட்சி மீது விமர்சனம் வரப்ப அதை எதிர்கொள்கிறவங்க, நாளைக்கு பேசுகிறவங்க, அந்த கட்சியின் அடையாளமாக தன்னை முகத்தை காட்டிக்கிறவங்களுக்கு கட்சியில் எம்எல்ஏ சீட்டில் நாளைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இது நாளைக்கு கட்சியின் தவறான செயல்பாடா இல்லையா? அவ்வளவுதான் என் கேள்வி. நீங்க இவ்வளோ குற்றச்சாட்டு இவ்வளோ ஒரு 1/2 மணி நேரமா பேசி அடிக்கிருக்கீங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் அப்போ நயினார் நாகேந்திரன காரணம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன கேட்கறேன், இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியலையா? அவங்க நினைச்சா மாத்திர முடியாது. எப்ப தெரியும்? பல்பு வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனாலதான் அவங்க டெல்லியில இருக்காங்க மேடம். அவங்களுக்கு எப்பயுமே பிற நாடுகளில் நடக்கக்கூடிய தகவல்கள் அந்த புறாவில் கழுத்தில் கட்டி தூது விடுவான் பார்த்தீங்களா, அந்த புறா கைக்கு வந்தால் தான் அங்கே அதான் நடக்குது, இதுதான் விஷயம்னு தெரியும். அந்த புறா தான் மாநில தலைவர். அது கரெக்டாக இங்கே இது நடக்குதுங்க அப்படின்னு கொண்டு போய் அங்கே கக்கணும். அது கக்குனா தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நீங்கள் மட்டும் இந்தியா கிடையாது,
அவங்க எல்லா மாநிலத்திலையும் பார்க்கணும், எல்லா மாநில அரசியலையும் பார்க்கணும். அங்கங்கே பிரச்சனை இருக்கும். இது பத்தாவதுக்கு பெட்ரோல் டீசல் வேற, போர் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பிரதமரோடைய டூருன்னு இது மாதிரி பொருளாதார சூழ்நிலைகள் மத்திய அரசாங்கத்தோட மாநில தலைவரை தாண்டியும் அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி இடம் மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கு தானே. ஆமா, அதனாலதான் டிலே பண்ணிருக்காங்க. பண்றாங்க தான் மேடம். அதுக்குன்னு உழைச்சதை அப்படியே தூக்கி போட மாட்டாங்க. இவரு நாளைக்கு திரும்பி திரும்பி அவங்க ஒரு தடவை அடிச்சு விரட்டினாலும், திரும்பி அவங்க ஒரு காரணம் சொன்னாலும், உங்களுக்காக 10 நாள் டிலே பண்ணாலும், திரும்பி நீங்க சரின்னு போறப்ப அவங்க இன்னும் உங்களை அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க அங்க நிக்கிறீங்கன்னு தான் என் கேள்வியை தவிர, பாஜக மாநில தலைவராக நாளைக்கு இதே அண்ணாமலை இருந்தப்ப இங்க எப்படி செயல்பாடுகள் இருந்துச்சு பிஜேபியோடது தமிழ்நாட்டில்? ஏன்னா ஸ்டேட் பிரசிடென்ட் பிளேட் இஸ் ரோல் வெல், கரெக்டாக இன்டிமேட் பண்ணாரு, அங்கேருந்து டைரக்ஷன் வாங்கிட்டாரு, அதை திரும்பி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணாரு, அதை இவர் செய்யலை. அப்போ ஆக மொத்தம் இந்த மாதிரி இருக்கிறப்போ வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கணிப்பு இந்த 27 பேர்ல? மேடம், நான் தான் சொல்கிறேன்ல, சாத்தூரில் நயினார் கண்டிப்பாக தோக்கறாருன்னு நான் சொல்லிட்டேன். முன்னையே நான் சொன்னேன், நம்மளோட ஒன் இண்டியா ரீல்ஸு தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் அவர் விளங்க மாட்டார். இங்கே தமிழ் இசைக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னா, இவங்க பிஜேபி சார்பாக நிற்கிறதுனால. பட் அங்கே இருக்கிற பிராமணர்களின் மனநிலையில் தமிழ் இசை எப்படி பார்க்குறாங்கங்கிறது இருக்குது. அவங்க என்ன தான் இருந்தாலும் இப்போ ஸ்ரீரங்கமே பிராமின் மெஜாரிட்டி பாயிண்ட் தான். இவங்க அதே வேலை முதல்ல இந்த நோட்டாவுடன் போடக்கூடிய கட்சி இப்போ இந்த 14-19% சொல்கிறோம்ல, இப்போ 2014 தமிழ் இசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் அந்த 19% நாங்கள் தொட்டோம் அப்படிங்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் டக்குன்னு அது நாளைக்கு 2% கட்சின்னு இறங்குச்சு தெரியுமா? எப்போ தெரியுமா? சும்மா இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் ஜெயலலிதா நின்னாங்க பை எலெக்ஷனில். அங்கே பிராமின்ஸ் அதிகமாக இருக்கான், நான் போட்டு என் கட்சி ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன்னு இந்த அம்மா கேண்டிடேட்டு போட போக தான் நாளைக்கு 2% தான் வந்துச்சு பிராமினுங்க அதிகமாக இருக்கிற இடத்துல. அது மாதிரி இப்போ ஸ்ரீரங்கத்தில் திமுக எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. அது எதுக்காகனா பிராமணர்கள் எப்படி பெரும்பான்மையாக அவருக்கு ஓட்டு போகிறாங்கன்னு தெரியாதுங்க மாதிரி திடீர்னு பிராமின்ஸு ஒரு வேளை தமிழ் இசை மீது இருக்கக்கூடிய கடுப்பில், இல்லை பிஜேபி மேலே இருக்க கடுப்பில், இல்லை அண்ணாமலை மீது அவர்களுக்கு நிறையா ஒரு பிரியம் உண்டு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலங்கிறது அவங்க மத்தியில் பேசும் பொருள் ஆகிற சூழ்நிலையில் நாளைக்கு அவர்களுடைய வாய்ப்புகள் தவற விடப்படலாம். எனக்கு நீங்கள் சொல்கிற ஸ்டார் கேண்டிடேட்ஸு எல்முருகனுக்கு தொகுதி அவர் கம்யூனிட்டி ஃபேக்டரில் அது தன்னுடைய ரிசர்வ்டு தொகுதின்னு போய் நிற்கிறாரு. ஆனால் அவருக்கு தொகுதிக்கு சம்மந்தப்பட்டவரா, நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தால் தொகுதி மக்களுக்கு பார்த்துருக்கீங்களான்னா அவன் கேட்பான். நம்ம கேட்கலனாலும் அவங்க கேட்பாங்க. தொகுதிக்குள்ளார இருக்கிறவங்க ஆனந்த ஐயாசாமி குவாலிஃபைடு கேண்டிடேட் மேடம். அவர் தொகுதிக்குள்ளார நாளைக்கு அவர் நல்லா இருக்கிறாரு. வானதி சீனிவாசன் மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால கஷ்டம். ஏன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கிட்ட பேசிதான் அவங்க தொகுதி மாத்திக்கிட்டாங்கன்னு. 1-to-1 நிக்கிறப்ப உங்களுக்கு சான்ஸே இல்லைன்னு ஆயிரும். செந்தில் பாலாஜியை மீறி யாராவது எந்த இடத்துலயாச்சும் ஜெயிக்க முடியுமா? இப்ப சிஎம்மையும் செந்தில் பாலாஜியும் ஒரு நாள் களத்துல இறங்குறீங்கனாலும் செந்தில் பாலாஜி தான் ஜெயிப்பார், சிஎம் தோத்துருவாரு. வெளிப்படையா வாய்ப்பு இல்லைன்றீங்களா? இல்ல, இப்ப இருக்கிற களத்துல அவரு அந்த கோயம்புத்தூரோட இன்சார்ஜா இருக்கிறப்ப எஸ்பி வேலுமணியா செந்தில் பாலாஜியான்னு இருக்குது. பட் செந்தில் பாலாஜியோட கை தான் ஓங்கி இருக்குது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சியில் 99% ஜெயித்தது. நாளைக்கு இதே ஜெயிலுக்குள்ளார இருந்துக்கிட்ட வேட்பாளரை, திமுக வேட்பாளரை நாளைக்கு அண்ணாமலையை மீறி ஜெயிக்கப்பட வைத்தது அப்படிங்கிற சில விஷயங்களில் இன்றைக்கி கோயம்புத்தூர் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறப்ப, ஒருவேளை வானதிக்காக செந்தில் பாலாஜி அந்த தொகுதியை விட்டு கொடுத்தாருன்னா நாளைக்கு ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை விட்டு கொடுத்துருவார். நீங்கள் 100% ரிசல்ட் காட்டினா தான் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்கிறப்ப, இல்லைனா வேற உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. காந்தி மீண்டும் வெற்றி வாய்ப்பு இருக்கா? அவருக்கு இருக்கு, அவர் ஜெயிப்பார். ஏன்னா அவர் தாமரைனால அவர் எம்எல்ஏ ஆகலை, தனிப்பட்ட முறையில் அவர் அங்கே தொகுதி மக்களோட ஒன்றுக்கு ஒன்றா இருந்து அவர் எல்லா நல்லது கட்டத்தில் நின்று அவர் நாளைக்கு இந்த இன்னும் செருப்பு போடாமல் எல்லாத்துக்கிட்டையும் நடந்தே போய் பேசுறதுங்கிற மாதிரியான சில இயல்பான நடவடிக்கைகள் அவருக்கு அந்த ஒரு ஆதரவு கொடுக்கும். மொடக்குறிச்சியில் ஏடிஎம்கேனால தான் மேடம் அவங்க ஜெயிச்சாங்க. ஆக்சுவலாக மொடக்குறிச்சி ரொம்ப ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் பெல்ட்டு. அப்போ இவங்க சரஸ்வதி கொடுக்கப்பட்டதுனால ஜெயிச்சாங்க. இவங்க அவங்க மருமக கிருத்திகா சிவகுமார்னு சொல்லி இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்னு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூல் இருக்குல்ல, அதில் அவங்க தான் நடத்துறது. அவங்களுக்கு இவங்களுடைய வயதாகிருச்சு. அதனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த பணம், இந்த 2 பேர் குடும்பத்துக்குள்ளார சண்டை. அதில் ஆற்றல சிவகுமார் ஒரு டீமு, இவங்க சிவகுமார் ஒரு டீமு. அதில் தான் அவர் ஆற்றல சிவகுமார் ஏடிஎம்கே போய் போன தடவை ஈரோட்டில் எம்பிக்கு நின்னார்ல, இப்போ இவங்க இன்னொரு மகனோட மருமக. அதனால் அவங்களுக்கு பதிலாக அவங்க தொகுதியில் வாங்குறாங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்களுக்கும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஸ்கூலுக்கு வச்சுருக்கிறதுனால. அதனால் இவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நீங்கள் உதகை மண்டலத்திலலாம் சான்ஸ் கிடையாது, எல்முருகனுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் வானதி சீனிவாசனுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் டஃப்பு தான். தஞ்சாவூருக்கு கருப்பு முருகானந்தாலும் இப்போயே வீட்டுக்கு போய் படுத்து தூங்க சொல்லுங்கள். வேறு நான் தான் சொன்னேன், ஆனந்த ஐயாசாமிக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுமாரி விபி துரைசாமி பையனுக்கு கொடுத்துருக்குறாங்க.
அவர் பிரேம்குமார்னு சொல்லி ராசிபுரம் ரிசர்வ்டு, அவர் வந்து மருத்துவர், இங்கே பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிறாரு. பட் திறமையானவராக இருந்தாலும் சமூக அடையாளங்கள் இருந்தாலும் நல்ல மனுஷன்தான். அவங்க அப்பா வந்து திமுகவில் இருந்து பிஜேபிக்கு வரப்போ பல நம்பிக்கை வார்த்தைகள், கவர்னர் தரேன், மத்திய மந்திரி தரேன் அப்படின்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 7-8 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு, எதுவுமே கொடுக்கல. இப்போ தான் முதல் முறையாக அவருக்கு பதிலாக அவர் மகனுக்கு கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட சொந்த ஊர் தான். ஆனால் நாளைக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்க எல்லாமே பொன்பாலகம் கணபதி மாநில பொதுச் செயலாளர் அதுக்காக கொடுத்துருக்காங்க. ராமசீனிவாசன்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் அதான் சொல்கிறாங்க, அலிகேஷன்ஸும் ஜாஸ்தி. ரெட்டியார் மதுரையில் போய் நிப்பாட்டுறீங்க. நயினார் நாகேந்திரன் கட்சியோடைய மாநில தலைவரே தோப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இதை விட ஒரு பெரிய ஹைலைட்டு நீங்கள் கேட்டிருக்கணும். இதுக்கு தான் நீங்கள் பத்திரிகையாளர்கள் நீங்கள் இந்த இடத்துலலாம் தவற விடுறது. பிஜேபி லிஸ்ட் இருக்குன்னு நீங்களே குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இருக்காங்களான்னு கேட்டுருக்கணும். பிஜேபினாலே ரவுடி லிஸ்ட்டு தானே. திருச்செந்தூரில் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, A+ கேட்டகிரி ரவுடி. அதாவது A+ கேட்டகிரினாலே கேட்டகிரி போடுவாங்க ரவுடிகளுக்கு. இந்த வழக்குகள், இத்தனை வழக்குகள் இருந்தால் இந்த கேட்டகிரி, இத்தனை வழக்குகள் இருந்தால் இந்த கேட்டகிரின்னு 2 தடவை குண்டாஸ் போயிருக்கா. அப்படி நாளைக்கு என்கவுண்டர் லிஸ்ட் வரைக்கும் போயிருக்கிறா. அப்படி பெரிய, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய குற்றப்பின்னணி உள்ள ஒரு நபருடைய ஷேடோ ஃபேக்டரு இன்னமும் நாளைக்கு லைவாக கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், மிரட்டல், இது அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் A+ கேட்டகிரியில் இருக்கார், வாண்டட் அக்யூஸ்டு. அவரை திருச்செந்தூரில் களமாட வைக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் கேண்டிடேட்டாக போடுறீங்கன்னா இப்போ இதெல்லாம் குவாலிஃபைடு லிஸ்ட்டு. இப்போ நான் சொன்னவனுக்கெல்லாம் நாளைக்கு தகுதி இல்லையா? இந்த பட்டியலில் இருந்து நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம் தனிப்பட்ட முறையில் அந்த வேட்பாளரின் ஸ்ட்ரென்த்து பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு they'll retain 3 to 4 தான் அதிகபட்சம். மற்றபடி நீங்கள் சொல்கிற இந்த அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்கள் யாரும் பெருசாக சட்டமன்றத்துக்குள்ளார போக மாட்டான். எல்லாம் திரும்பி அடுத்த எலெக்ஷனுக்கு திரும்பி வேட்பாளர் பட்டியலுக்கு டெல்லிக்கு தூக்கிட்டு போகணும் பெட்டி, அவ்வளோதான், ரெடி ஆகிக்கிங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.